அப்பா, இந்த வேலையிலும் கூட நமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. இன்றைக்கு யோபு 27ஆம் அதிகாரத்தையும் 28ஆம் அதிகாரத்தையும் சேர்ந்து தியானிக்க போகிற கிருபை நீ தந்தபடியால் நன்றி ராஜா. எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசும், நாமத்தை மயம்படுத்தி கொள்ளும். கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் அனைவரோடும் கூட இப்படி பிரசன்னம் இருப்பதாக, இப்படிய மகிமையான காரியங்கள் வெளிப்படுவதாக கர்த்தாவே. நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. நம்மள தேசத்தை உட்காருவோம். யோபின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம். யோபினுடைய 3 நண்பர்கள் தங்களுடைய பேச்சுவார்த்தையை பேசி முடிச்சிட்டாங்க. 3 நண்பர்களுடைய பேச்சுவார்த்தையினால் யோபுக்கு பிரயோஜனம் இல்லை என்பதை அவர் நேற்று சொல்லிட்டாரு. நீங்கள் இது வரைக்கும் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ட்ரையல் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். இதுமாரி பட்டு யோபினுடைய நண்பர்கள் அவங்க ரெஸ்ட்டுக்கு போயிட போகிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு யோபு கையில் பேசுகிறதுல பிரயோஜனம் இல்லை என்பதாக தெரிந்து விட்டது. யோபும் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். இது எக்ஸ்பீரியன்ஸ்டு கம்மியானவங்க கையில் நம்ம பேசும்போது எதனாலும் பேசலாம். எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமானவங்க கையில் பேசும்போது நம்ம பார்த்து தான் பேசணும். நான் இப்போ மெசேஜ் கொடுக்குற மாதிரி அங்கிள்லாம் அதிகமாக பைபிள் படித்தவங்க பெரியவங்க முன்னாடி பேசும்போது என்ன பண்ணோம், பார்த்து பேசணும். இன்றைக்கு இந்த 27, 28 யோபு பேச ஆரம்பிக்க போகிறார், ரிப்ளை பண்ண போகிறார். லாஸ்ட்டாக சூஹியன் ஆகிய பில்தாத் பேசினா அது அவனோட 3வது டிஸ்கோர்ஸ், 3வது சொற்பொழி 25ஆம் அதிகாரத்தில் பேசினார். 26 யோபு பேச ஆரம்பிச்சிட்டார், எக்ஸ்பிளைன் பண்ணார். அவர் கேட்டார், நீங்கள் யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? திடனற்று இருக்கிறார்களா திடப்படுத்தியிருக்கீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டார். அது நம்ம படித்தோம் நேற்று 26th சாப்டரில். இன்றைக்கி 27, 28 தியானிக்க போகிறோம். இதிலெல்லாம் இனிமேல் யோபு தான் பேச போகிறார். பார்த்தோன்னா 2 விதமான மக்கள் இருப்பாங்க பேசுகிறவங்க. சிலர் இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கிறது, there are people who have something to say, there are people who have to say something. அது என்னென்னா, சிலர் இருப்பாங்க அவங்க சொல்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்கும். சிலர் இருப்பாங்க அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதானு தெரியல. சிலர் சொல்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்கும், அதனால் அவங்க சொல்லுவாங்க. சிலர் என்னமோ சொல்லமேன்னு சொல்லிக்கினே இருப்பாங்க. இல்லை, எந்த கூட்டத்தில் நம்ம இருக்கோம்? சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா? இல்லை, நான் சொல்லி தான் அவன் எதனா சொல்ல போகிறோமா? இந்த 3 நண்பர்களோட டாக் முடிஞ்சிச்சு. அவங்கள பற்றி நம்ம படித்தோன்னா, லைஃப்பில் அவங்களுக்குன்னு ஒரு ஃபிலாசபி இருக்குது. ஃபிலாசபினா தத்துவம். அவங்களுக்குன்னு ஒரு தத்துவம், அந்த தத்துவத்தின்படி வாழறாங்க. அந்த தத்துவம் பாவத்தை பற்றி இருந்திருக்கு. அவங்களுக்கு பாவம் செஞ்சால் இருக்கு, பாவத்தினால என்ன வரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சிருக்கு. ஹெல்த் போயிட்டா என்ன ஆகும், ஹெல்த்து எதனால் இருக்கும், போகும், தக்க வைக்க முடியுன்றதை பேசியிருக்காங்க. வெல்த்து பற்றியும் பேசியிருக்காங்க. சொத்து பொருள்லாம் எப்படி வரும், ஆண்டவர் கையில் இருக்குது என்பதாக பேசப்படுறாங்க. தற்காலிகமான வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது, என்ன நடக்குது என்பதை பற்றி அவங்க பேசியிருக்காங்க. ஆமாம், நல்லா ஞானமாக பேசியிருக்காங்க, அறிவாக பேசியிருக்காங்க. தத்துவ ஞானிகளை போட்டு தத்துவ ஞானிகளை பார்த்து பேசி தத்துவ ஞானிகளை போல பேசியிருக்காங்க. ஆனால் ஒருத்தனோட பிரச்சனையை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது என்னென்னா, இந்த 3 பேர் பேசுறதுனால ஒருத்தன் தவிக்கிறான். அவன் பேர் தான், அவர் பேர் தான் யோபு. பேசுறது 3 பேர், தவிக்க போகிறது யார்? யோபு. எப்போதும் சொல்லுவாங்க, 4 பேர் என்ன சொல்கிறான், 4 பேர் என்ன சொல்கிறான், 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அந்த 4 பேர் என்ன பேசுகிறாங்கன்றது முக்கியமாக வாழற இந்த காலத்தில். அன்றைக்கி ஒரு 3 பேர் யோபு கையில் பேசினது, அவங்க ஏதோ ஒன்று பேசுகிறதுக்கு வச்சுட்டு பேசல தேவஜனமே, பேசினமேனு என்னென்னமோ பேசிட்டு போயிட்டாங்க. ஓகே, ரைட். முதலாவதாக எலிஃபாஸ். ஹல்லேலூயா. எலிஃபாஸ் பற்றிலாம் நம்ம சர்மனில் நிறைய கேட்டிருக்கோம். அவர் என்ன பேசினார்ன்றதை பற்றி பார்ப்போம். நல்லா கவனித்து பேசியிருக்கார்.
யோபுவோட சூழ்நிலையை நல்லா தெளிவாக கவனித்து யோபு தப்பு பண்ணிட்டாரு, ஆனால் தான் அந்த பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டார். நல்லா கவனித்து பேசக்கூடியவர் இந்த எலிபாஸ். ஒழுக்கவாதி. ஒழுக்கமாக இல்லை, கதனாயிடும், கந்தலாயிடும். நமக்கு தெரியும் யோபுவோட விஷயத்தில் யோபுனுடைய ஒழுக்கத்தினால வரல, இது யோபுக்கு நடந்த சோதனை. ஹல்லேலூயா. ஆமாம், இந்த சோதனையை தேவன் அனுமதித்தார். சோதனையை கொடுத்தவன் யாரு? பிசாசு. ஆமென். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தான். ஆமென். தேவனையும் யோபையும் கொண்டு வந்து இணைக்கிறதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்தார். சில நேரம் சாஃப்டாக கூட பேசினார். யோபையா தப்பாக எடுத்துக்காதீங்கன்றது போல் பேசினார். இதுதான் எலிபாஸ். பில்தாத் பற்றி படித்தோன்னா அவர் எப்பவுமே பாரம்பரியம் சம்பந்தமானவர். பாரம்பரியத்தை பற்றி பேசினவர் இந்த பில்தாத். ஆமாம், பாரம்பரியம். மூத பெரியவர்களை விசாரித்து பாருங்கள், பழைய காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டு பாருங்கள் அப்படின்றது போல் பேசுகிறவராய் பில்தாத் இருந்தார். அடுத்து பார்த்திங்கன்னா லீகலிஸ்ட், சட்டவாதி. சட்டத்தை பற்றி பேசுகிறவர், தேவர் சட்டம், தேவ நீதி பற்றி பேசினவராக பில்தாத் இருந்தார். ஆமென். அடுத்தது லெக்சரர்னு சொல்கிறார். இதை எழுதின ஊழியக்காரர் பெருசாக லெக்சர் கொடுப்பார். யார்? பில்தாத். 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. என்ன பேருங்க? எலிஃபாஸ், பில்தாத். ஓகே, இது அவர். ஜோஃபார்னு ஒருத்தர் இருந்தார் பாருங்க. இந்த ஜோஃபார் பற்றி பார்க்கும்போது he always have assumptions, அனுமானம். யோபு இப்படி நினச்சிருப்பாரு, அவங்க பையன் அப்படி நினச்சிருப்பான், அவங்க பசங்க அப்படி தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு அனுமானம். நம்ம எப்போதும் இவங்க ஏன் நம்மளை நினைக்கிறாங்க, இவங்க நம்மளை எப்படி நினைப்பாங்களோ, அப்படி நினைப்பாங்களோ, அது நினைப்பாங்களோ, இது நினைப்பாங்களோ, பைத்தியம் பிடிச்சிடும். அந்த நினைவுகள் வராமல் இருக்காதுன்னு நான் சொல்ல. அந்த நினைவுகள் வரும்போது நம்ம ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணி அந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லணும். இல்லைனா இவங்கன்னா நினைப்பாங்க, அவங்கன்னா நினைப்பாங்கன்றதுல நம்ம தூக்கம் போயிடும். அப்படிப்பட்ட மனிதன் யாருங்க? ஜோஃபார். அனுமானம், இது நான் இருக்கும், அது நான் இருக்கும், ஒருவேளை யோபு இப்படி பண்ணியிருப்பாரோ என்று சொல்லுகிற ஒரு விஷயம் இந்த மனிதனுக்குள்ளே இருந்திருக்க கூடும். இந்த ஜோஃபார் அது மட்டும் இல்லை, பிடிவாதக்காரன். அவர் பேச்செல்லாம் பிடிவாதமாக இருந்தது. டாக்மேட்டிஸ்ட் என்று சொல்வார்கள். பிடிவாதமாக பேசுறது. இதான் உங்களை விட வயசில் கம்மியாக இருக்கவங்க இருக்கிறாங்க நினைக்கிறீங்களா என்று சொல்லி பிடிவாதமாக தான் சொல்கிற கருத்தை பிடிவாதமாக சொல்லுகிறவர். இன்னொரு ஊழியக்காரர் எழுதுகிறார், ஜோஃபார் could be a bigot. அதாவது என்னன்னா மதவெறி, கடவுள் வெறி. சூழ்நிலாம் பேச மாட்டார். எது பேசுவார்? கடவுளுடைய வெறி. இப்படிப்பட்ட 3 நண்பர்கள் அப்பாடான்னு சொல்கிற மாதிரி பேசி முடிச்சிட்டாங்க. இனிமேல் அவங்க பேச மாட்டாங்க. இனிமேல் யார் பேச போகிறது? யோபு. நம்ம லைஃப்பில் கூட பிரச்சனைகள் வந்தாலும் என்ன பாருங்கள், இதில் நம்ம கற்றுக்கிறது, 4 பேர் 4 கருத்து சொல்லுவாங்க. ரைட்டா? நம்ம மனசு என்ன சொல்லுது, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்றது முக்கியம். ஆமென். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. பெருசாக ஊழியம் பண்ண போ அப்படின்வாங்க. உடனே ஊழியத்தை விட்டு போயிடுவீங்களா? கடவுள் சும்மா போயிடு போ அப்படின்னாங்கன்னா உடனே கடவுளை விட்டு போயிடுவீங்களா? நம்ம மனசு எது கீழ்ப்படிய போகிறது? நாம் எதற்கு கீழ்ப்படிய போகிறோம்? கர்த்தர் என்றைக்கும் அவர் ராஜாவாக இருக்க போகிறார். அவருடைய வழிகள் மட்டுமே நடக்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. 27ஆம் அதிகாரத்துக்கு இந்த நண்பர்களை பற்றி முடிச்சிட்டேன். ஏன்னா பில்தாதோட 3rd டிஸ்கோர்ஸ் 25ஆம் அதிகாரத்தில் முடிஞ்சிருச்சு. நம்ம உலகத்தில் பார்க்கறது போல பல கேரக்டர் உள்ள மக்கள் மத்தியில் போல தான் அந்த 3 பேர் இருந்திருக்காங்க. மறந்துடாதீங்க, அந்த 3 பேருக்குள்ளே உள்ள பல கேரக்டர் நமக்குள்ளேயும் இருக்குது. நம்மளும் பிடிவாதமாக இருக்கோம், நம்மளும் பேசுவோம், நம்ம என்னத்தை பேசுவோம், நமக்கு தெரிஞ்ச தத்துவங்கள் எல்லாம் பேசுவோம். ஆனால் புரிஞ்சுங்க கிறிஸ்டியன்ஸே, நமக்கு தத்துவம் உதவாது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வல்லமை கொடுக்க போகுது. ஆண்டவர் என்ன பண்ண சொன்னாரோ அதை பண்ண வேண்டும். எக்ஸ்ட்ராவும் செய்யக்கூடாது, செய்யாமலும் இருக்கக்கூடாது. ஸ்மித் விகில்ஸ்வர்த் ஐயா ஒரு மனுஷனுக்கு, ஒரு ஸ்திரீ ஒரு அம்மாவுக்கு ஜெபம் பண்ண போனாராம். ஒரு மனுஷன் அழைத்திருந்தாராம். போனால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க உயிர் போகிற தருவாயில் இருக்காங்க. அப்போ இவரை கூட்டு போனவர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கனாராம். அந்த மனுஷன் ஜெபம் பண்ணாராம். அவர் என்ன ஜெபம் பண்ணாராம், இப்போ படுத்துருக்கிற அம்மா சீக்கிரமாக நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க, அவங்க உயிர் போயிட்ட பிறகு வீட்டுக்காருக்கு நல்ல பெலன சுகத்தை கொடுத்து அவரை காப்பாற்றுங்க, அவருக்கு நல்ல தைரியத்தை கொடுங்க, தாங்கக்கூடிய சக்தி தாங்க, அப்படிலாம் ப்ரே பண்ணாராம். ஸ்மித் விகில்ஸ்வர்த் ஐயாவுக்கு மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருந்துச்சான். இதுனடா பைபிளுக்கு புறம்பா ஜெபம் பண்ணுறாரு. அப்புறமா
அவங்க வீட்டுக்காரை பார்த்து சொன்னார், நீங்கள் பண்ணுங்கள். அவரும் ஜெபம் பண்ணாரா, ஆண்டவரே இதயத்தை தைரியப்படுத்துங்க, இந்த அம்மாவுக்கு எது ஆனாலும் நான் தாங்கக்கூடிய சக்தி தாங்க, அப்படி இப்படிலாம் ப்ரே பண்ணார். அப்போ ஸ்மித் விகில்ஸ்வத்துக்கு ஆண்டவர் சொன்னாரா, நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிய போறியா, இவனுங்க பேசுனதை சப்போர்ட் பண்ணி நீயும் பேச போறியா? லாஸ்ட்டில் நம்ம பைபிளே விட்டு ஆளுக்கு பேசுனதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அவர் கையில் பார்த்தா அவர் என்ன இருந்துச்சா, யாக்கோபு 5:14-15 படி, உங்களில் ஒரு வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைக்க கடவன், அவர்கள் எண்ணெய் பூசி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ண கடவர்கள், அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும், அவன் பாவம் செய்தனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், கர்த்தர் அவனை எழுப்புவார் அப்படின்ட்டு ஆண்டவரே இவரை நிறுத்துங்கன்னு சொன்ன அந்த பெரிய டென்ஷனில் அந்த எண்ணெயை எடுத்து அந்த அம்மா தலைமையில் ஃபுல்லாக ஊற்றிட்டு கத்துறாரா, யாக்கோபு 5:14-15, யாக்கோபு 5:14-15, உடம்பெல்லாம் என்ன வழிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அந்த அம்மாவை சுகப்படுத்திட்டாங்களா, பண்ணிட்டாராம். இப்போ சொல்லுங்கள், டிஸ்கோர்ஸ் பேசலாமா, வேதாந்தம் பேசலாமா, தத்துவம் பேசலாமா, அவன் பாவம் பண்ணிட்டு வந்துட்டான்னு பேசலாமா, அவன் சாப்பிடக்கூடாத சாப்பிட்டான்னு சொல்லாமா, அவன் தப்பு பண்ணுறான்னு சொல்லாமா, அவன் வட்டிக்கு விட்டான்னு சொல்லாமா, அவன் குடிச்சான்னு சொல்லாமா? நோ, உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்தது ஒரு மனிதனை காப்பாற்றும்படியாக, பாவிகளை ரட்சிக்க மட்டுமே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஜெபிக்கிற மகனே மகளே, உன் டைமை வேஸ்ட் பண்ணாத, உன் பவரை வெளிப்படுத்தி மக்களை காப்பாற்றுவதை பார். ஹல்லேலூயா, ஆமென். யோபு இந்த அதிகாரத்தில் தன்னுடைய உத்தமத்தில் அவர் நிற்க போகிறார். ஆமாம், ஐ எம் கோயிங் டு மெயின்டைன் மை இன்டெகிரிட்டி. சத்தியபரன் இருக்கிறார், அவர் சத்தியமாக இருப்பார், நான் நிற்க போகிறேன். என் சுவாசம், என் தேவன் எனக்கு என் தந்த ஆவி என் நாசில் இருக்க மட்டும் என் உதடுகள் தீமை சொல்வதில்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. தேவையில்லாத பேச மாட்டேன், தப்பா பேச மாட்டேன். ஆமென். என் தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நடுவில் தேவன் மேலே உள்ள வருத்தத்தை சொல்வார். என் நியாயத்தை தள்ளி விடுகிற தேவனும் என் ஆத்துமாவை கசப்பாக்குகிற சர்வ வல்லவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆண்டவர் என்ன பண்ணார், கசப்பாக்கிட்டவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொல்கிறார். ஆனால் என்ன பண்ண மாட்டாரா, ஐ வில் மெயின்டைன் மை இன்டெகிரிட்டி. என்னுடைய உத்தமத்திலே, என்னதுங்க உத்தமம், என்னுடைய உத்தமத்திலே, பிரச்சனைக்கு நடுவிலே பாடுகள் மத்தியிலே என்னுடைய உத்தமத்திலே நான் நிற்பேன். பொறுமையை இழந்து ஆண்டவர் விட்டு போக மாட்டேன். ஹல்லேலூயா. என் கையில் காசு இயேசு தரலன்றதுக்காக விட்டுட்டு போக மாட்டேன். காசு இல்லைனாலும் என் ஆண்டவர் கூட தான் இருப்பேன். நான் நினச்சதெல்லாம் அவர் செயல்ன்றதுக்காக விட்டுட்டு போக மாட்டேன். என் ஆண்டவர் கூட இருப்பேன். என் ஆண்டவரை பின்பற்றதுனால கசப்பான அனுபவங்கள் வந்தாலும், நான் அனுபவங்கள் ஆண்டவரை பின்பற்றதுனால எத்தனை பேருக்கு கசப்பான அனுபவங்கள் வந்திருக்குதா? வந்திருக்குதா? பைத்தியம் பிடிச்சிருச்சு இதுக்கு சொல்லிட்டாங்க, ஒரே வார்த்தை சொன்னாங்களா? அது நான் இனிமையாக இருக்குது, கசப்பாக இருக்குது. அதே உலகத்தில் போய் போராடி மேற்கொண்டு பாவம் பண்ணி கடன் வாங்கி கடன் கொடுத்து ஒரு சண்டை வந்தால் கூட 10 பேர் வந்து நிற்பாங்க. யார் வரா, நான் வரவா அப்படின்னு நிற்பாங்க. ஆனால் ஆண்டவர் கையில் போகும்போது கசப்பான அனுபவம். நோ வரிஸ். ஈவன் இஃப் யுவர் சோல் பிகம்ஸ் பிட்டர், ஸ்டில் ரீடைன் இன் யுவர் இன்டெகிரிட்டி. கசந்த அனுபவத்தின் மத்தியிலேயும் உத்தமத்தை விடாதே மகனே. ஹல்லேலூயா, ஆமென். என் தேவன் மீது உள்ள நம்பிக்கை விட மாட்டேன். தன்னுடைய விசுவாசத்தை சொல்லுகிறான். என் தேவன் ஜீவித்திருக்கிறார், அவர் என்னை பாதுகாப்பார். என் தேவன் என்னை கைவிட்டாலும், நம்ம சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னது போல, எங்கள் தேவன் என்னை கைவிட்டாலும் நீர் நிறுத்தின பொற்சிலை நாங்கள் வணங்குவது இல்லை. ஹல்லேலூயா, ஆமாம். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ஐயா ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காருல பாருங்க, a vexed soul comforted. அதாவது சோர்ந்து போன ஆத்மாவை ஆறுதல் படுத்துகிற தெய்வம் அப்படின்ற செய்தியில் ஐயா கொடுத்துருக்காரு பாருங்க. அந்த சோர்ந்து போகிற ஆத்மாவில் உள்ள அந்த புள்ள என்ன ப்ரேயர் பண்ணாங்களாம், என் ஆண்டவர் என்னை எவ்வளோ கசப்பான அனுபவத்தில் நடத்தினாலும் நான் அதை தாங்குவேன், என் தேவனோட பலத்தோடு போனாங்களாம். போகும்போது லாஸ்ட்டில் பிரச்சனையை ஜெயித்தாங்களாம், தேவன் மகிமைப்பட்டாராம். எனக்கு வருகிற பிரச்சனைகள் தேவன் மகிமைப்படும்படியாக. சொல்லுங்க, என் வாழ்க்கையில் சொல்லுங்க, பிள்ளைங்களை சொல்லுங்க, என் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் அத்தனையும் என்னை விழத்தள்ளுவதற்கல்ல, என் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக. Hallelujah. Surely God will comfort you. மகனே, தேவன் உன்னை கட்டாயமாக ஆறுதல் படுத்துவார். There is hope in the midst of every hopelessness. Hallelujah. பிரச்சனைகள் உன்னை தடுமாற செய்யும் போது,
போராட்டங்கள் உன்னை தடுமாறு செய்யும்போது, உன் நம்பிக்கை இல்லாமல் போகும்பொழுது, மகனே மகளே கவலைப்படாதே. உன் நாவினாலே நான் கர்த்தருக்கு விரோதமாய் பேச மாட்டேன் என்று நீ முடிவெடுக்க வேண்டிய காலத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டோம். என் உதடுகள் தீமையை பேசுவதில்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன்? என் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்க போகிறேன். ஹல்லேலூயா. I am not going to speak wickedness. Amen. The best formula அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் எழுதுற என்னவா? பெஸ்ட் ஃபார்முலா. கஷ்ட நேரத்தில் என்ன பண்ணோம்? முழுங்கி ஏப்ப விட்டுருணும். ஸ்தோத்திர பலியில் ஒரு 1000 படிக்கணும். உன் கஷ்டம் உன்னோட போட்டோம். எப்படி உன் கஷ்டம் உன்னோட போகுது, அதே போல் அவருடைய ஆசீர்வாதமும் உங்ககிட்ட வந்து சேரும். இந்த ஃபார்முலா யார் ஃபாலோ பண்ண போகிறீங்க? சொல்லுங்க பாங்களா. இதயத்தில் கை வச்சு, என் உதடுகள் என் தேவனுக்கு விரோதமாகும், அவர் ராஜ்யத்துக்கு விரோதமாகும், கபடு பேசுவதில்லை. என் தேவன் மீது உள்ள நம்பிக்கையை, என் தேவன் மீது உள்ள நம்பிக்கை என்கிற உத்தமத்திலே நிலைத்திருப்பேன். என் இயேசுவின் ரத்தம் என்னை இதை செய்யக்கூடிய கிருபையை தரும். ஆமென். பிரதர் சிஸ்டர், இதை செய்ய முடியுமான்னு பயப்படாதீங்க. செய்ய வைக்கிற ஒருத்தர் இருக்கிறார். கணக்குவாதியார் சொல்கிறாரு, இந்த பையனை நான் 100க்கு 100 வாங்க வைப்பேன்றாரு. பையன் காலையிலனா டியூஷனுக்கு போயிட்டு சாயந்தரம்னா டியூஷன் போயிடுது. வாங்க வச்சுட்டாருங்க. அந்த பையன் சொல்கிறான், நான் தான் 100க்கு 100 வாங்குவேன்னு. அவனை பார்த்து எல்லாம் சிரிக்கிறாங்க. டே, நீ 100க்கு 100 வாங்கினது என்னமோ உண்மை தாண்டா. ஆனால் உனக்கு பின்னாடி ஒருத்தர் வாங்க வச்சார்ரா. நம்மை நீதியில் வாழ வைக்கிறவர் இருக்கிறார். ஏதோ உலகத்தின் கடைசி பரிந்தும் சகல நாட்கள் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ யோபையா மாயக்காரர்களை பற்றி பேச போகிறார். மாயக்காரருடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? என்னுடைய எதிரிகள் மாயக்காரர்களாக இருக்கிறார். என் பகைஞன் ஆகாதவன், எனக்கு விரோதமாக எழும்புகிறவன் அக்கிரமக்காரன். மாயக்காரனுடைய பொருள், துன்மார்க்கனுடைய பொருள் அவனுக்கு உதவாது என்பதாக பேசுகிறார். பாருங்க, துன்மார்க்கத்திலே வருகிற பணம் என்ன பாருங்க, துன்மார்க்கத்திலே வருகிற பணம் உதவாது, உதவாது, கன்ஃபார்ம்டா உதவாது. நம்ம நினைக்கிறோம்ல, எப்படினாலும் எனக்குன்னா வந்துடணும், காசு வந்துடணும், வேண்டாம் பேச போறாரு பாருங்க. ஆபத்து அவன் மேல் வரும்போது தேவன் அவன் கூப்பிடுதலை கேட்பாரோ? துன்மார்க்கம் மாயக்காரனுடைய நம்பிக்கை என்ன பண்ணும்? அழிந்து போகும். அவன் ஆண்டவர் மேல பிரியமா இருப்பானோ? அவன் தேவனை எப்போதும் தேடுவானோ? பாருங்க, ஆண்டவர் வழியில் வராத தப்பா இருக்கிற ஜனங்க கரெக்டாக அந்த டைம் பார்த்தா எழுந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஒரு வர்ஷிப் பண்ணோன்னா பண்ண மாட்டாங்க, எதுனாலும் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணும்போது காணாமல் போயிடுவாங்க. ஏன்? அவங்களுக்குள்ள ஒரு ஐடியா இருக்கும், வரமாட்டாங்க. ஆமாம், அந்த மாதிரி போகிறவங்களெல்லாம் நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சிலர் உண்மையில் வேலையில் போவாங்க, ஆனால் எந்த நேரமும் எஸ்கேப் போயிடுவாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்களேன். நீங்கள் ஆண்டவர் கையிலேருந்து ஆசீர்வாதம் வாங்கணுன்னா எவ்வளோ வேலைன்னா செய்யுங்க. செஞ்சுட்டு இங்கே உட்காந்துருங்க தரையில், அவர் காலில் உட்காருங்க. சாமி, ஆண்டருடைய அக்கினி, கவனிங்க, ஆண்டருடைய அக்கினி பாவியை கூட அவனை சுட்டெரிக்காது, பாவத்தை சுட்டெரிச்சிடும். அவன் புரிஞ்சுக்கணும், பயப்படக்கூடாது. அந்த பாவத்தில் தள்ள வைக்கிறான சாத்தான், அவனை சுட்டரிச்சிடும். இவனை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆனால் சாத்தான் என்ன பண்ணும்? சுட்டரிச்சிடும். நம்ம பயப்படவே வேணாம், நீங்கள் பயப்படவே வேணாம். நீங்கள் பொண்ணு போல, பொண்ணு மேலே இருக்கிற களிம்பெல்லாம் அழிச்சிடும். ஆனால் நம்மளை பொண்ணை போல இன்னும் சுத்தமாக மாற்றும். இது ஆண்டவருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. ஆமாம், பொல்லாத மனுஷனுக்கு தேவனிடத்திலிருந்துனா வரும் கொடூரமான பிரச்சனைகள் வரும் என்று பேசுகிறார். அவனுடைய குமாரர் இறை ஆவார்கள், மறிச்சிடுவாங்க. இதெல்லாம் கொடுமைக்காரருக்கு. எனக்கு நடந்திருக்கிறது சோதனை, நான் என் உத்தமத்தில் தான் நிற்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அவனுடைய துன்மார்க்கனுடைய பிள்ளைகளுடைய நிலை, அவனுடைய பணம். 16ஆம் வசனம், இந்த துன்மார்க்கன், இந்த மாயக்காரன் பணத்தை புழுதி போல சேர்த்தாலும், வஸ்திரங்களை மண்ணை போல சவதரித்தாலும், அவன் சவதரித்ததை வேறு யாரும் எடுத்துக்கொள்வான். அவன் பேர் என்ன பேருங்க? நீதிமான். அவன் பணத்தை பகிர்ந்து கொள்வான். கெட்டவங்க சேர்க்குற பணம் யாருக்கு வருமா? நல்லவங்களுக்கு வரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது யோபு பட்சிட்டு தான் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. பாருங்கள் 17ஆம் வசனம், அவன் சவதரித்ததை நீதிமான் உடுத்தி கொண்டு குற்றமில்லாதவன் அவன் பணத்தை என்ன பண்ணுவான்? பகிர்ந்து கொள்ளுவான். ஆக தவறாய் சம்பாதித்த பணம் யார் கையில் போகணுமோ அவங்க கையில் என்ன பண்ணும்? போய் சேர்ந்துடும். அவனுடைய வீடு பொட்டு பூச்சி கட்டின வீட்டை போலவும் காவல் காக்கிறவன் போட்ட குடிசை போலவும் ஆகும். இது துன்மார்க்கனுடைய, அவனுடைய வெல்த்து, அவனுடைய பணம், அவனுடைய வீடு. அவன் கண்களை திறக்கும் போது அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் போகும். வெள்ளத்தை போல திகில்கள் வரும், அடித்து கொண்டு போகும். கொண்டல் காற்று போகிறது போல அவனும் போய்விடுவான், தள்ளி கொண்டு போகப்படுவான். ஆமாம், கர்த்தர் இவைகளை அவன் மேலே வரவிடாமல் என்ன பண்ண மாட்டார்?
காப்பாற்ற மாட்டார். அவன் என்ன பண்ணுவான்? மாட்டி கொள்வான். ஜனங்கள் அவனை பார்த்து என்ன பண்ணுவாங்க? கை கொட்டி சிரிக்கிற அளவுக்கு துன்மார்க்கனுடைய வாழ்க்கை இப்படி கெட்டு போகும் என்று யோபு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனால் நான் துன்மார்க்கன் அல்ல, நான் என் தேவன் மீது உத்தமமாய் காத்து கொண்டிருக்கிறேன். See, he was very bold. என்ன பாருங்க, வாய்ஸ் அவுட்னு வாங்க, வாய்ஸ் அவுட். யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க நீ தப்பு பண்ணிட்டப்பா, ஆனால் நீ தப்பு பண்ணல. ஆயின்னு குதிக்க வேணாம், நின்று போல்டாக சொல்லணும், நான் பண்ணலங்க சார், நான் பண்ணல பாஸ்டர் ஐயா, நான் பண்ணல. பண்ணிட்டு பண்ணலன்னு சொல்கிறதுனா ரிஸ்க். அப்புறம் நம்மளை நம்பவே மாட்டாங்க. நீங்கள் எது பண்ணலையோ அதை நான் எது பண்ணலையோ அதை தெளிவாக சொல்ல, நான் பண்ணல, நான் பண்ணல. இந்த கண்ணாடி டம்ளரை நான் உடைக்கல. டே கவனிங்கடா, உடச்சிட்டு உடைக்கலன்றத சொல்லடா. நீ உடைக்கலனா, அம்மா நான் உடைக்கல, ஒரு வார்த்தை தான் பேசணும், நிறைய பேசக்கூடாது, கதையெல்லாம் விடக்கூடாது. கதை விட்டாலே புரிஞ்சுப்பாங்க. யூ நீட் டு வாய்ஸ் அவுட். யோபு சொல்ற, நான் துன்மார்க்கன் இல்லை, துன்மார்க்கன் அதெல்லாம் நடக்கும், எனக்கு நடக்கும், நான் செய்யலை. அதே போல்னஸ் தான் நான் செஞ்சேன்னு சொல்கிறதுக்கு வேணும். தன் பாவங்களை மறைக்கிறவன், பாவத்தை எந்த அளவுக்கு மறைக்கிறோமோ அது கோழத்தனம். செஞ்ச தப்பை ஒத்துக்கிறது தான் தைரியம். எவ்வளோ நாள் மறைக்க முடியும்? நெருப்பை எவ்வளோ நாள் மறைக்க முடியும்? ஒரு நாள் எல்லாத்தையும் எரிச்சிடும். ஒரு கேண்டில் தெரியாமல் கொளுத்திட்டா அணைக்க முடியலன்னு சொல்லிட்டான்னா அணைச்சிடுவாங்க ஜனங்க. அதை மூடினா வீடே எரிஞ்சிடும். ஒரு நாள் வெளியே வரும், எவ்ரி திங் வில் பி ஓப்பன். எல்லாமே வெளியே ஓப்பனாக வந்துடும், ஃபுல்லாக வந்துடும். அல்லேலூயா. ஆமாம். சென்ற ஆண்டு பிப்ரவரி மாதம் நாங்கள் 26ஆம் தேதி ஓஎம்ஆர் போகிறதுக்காக பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு, எங்கள் ஒய்ஃபு பசங்களாம் கூப்பிட்டுட்டு சர்ச்சிலேருந்து வீட்டு வாசலில் மெயின் ரோட்டில் இறக்கிட்டு நான் போயிட்டேன். இந்த கேப்பில் கீழேருந்து படிக்கட்டு இறங்கின தூரம், ரோடு கிராஸ் பண்ண தூரம், அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல ஃபோன் விழுந்துருச்சா, மிஸ் ஆச்சா, தொலைச்சா தெரியல, ஃபோன் காணாமல் போயிடுச்சு. நாங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க வாங்கிட்டாங்க. கர்த்தர் அவர்களை ஆஸ்வதிக்கணும். நேற்று கால் பண்ணி உங்கள் ஃபோன் கிடச்சிச்சு, வந்து வாங்கிக்கோங்க. நாங்கள் ஐயா எப்படியா கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டது சொன்னாங்க. எங்கேயுமே போக முடியாதுங்க இதெல்லாம் அவன் எங்கே போனாலும் எங்களுக்கு தெரியாமல் போகவே, அவன் எந்த ஊரில் ஆன் பண்ணாலும் எங்களுக்கு தெரிஞ்சிடுங்க. அவன் போகவே முடியாது. யார் எங்கே எப்போ ஆன் பண்ணுறான்னு எங்களுக்கு என்ன பண்ணோம் தெரியும். எத்தனை நம்பர்னால் போட்டு ஆன் பண்ணு. ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம என்னங்க மறைக்க முடியும்? ஒரு வழி இருக்குது சார்ன்னு சொன்னார். அவனை ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம். அதுதான் பண்ணாங்களாம். டேய், இந்த ஸோ ஃபோன் நீ வச்சுருக்க, நீ எடுத்தியா, யாருனா எடுத்து உனக்கு விற்றானான்னு தெரில, 4000 ரூபாய்க்கு ஒருத்தர் விற்றாரியா, சரி விற்றா, நீ வாங்கின, அதெல்லாம் இல்லை, இது இன்னொருத்தரோட ஃபோன், இது திருடப்பட்டிருக்குது, வந்து என்ன பண்ணு, கொடுத்துட்டு போயிடு. அந்த மாதிரி பல பேர் கொடுக்க மாட்டானா, அப்படியே வேறு யாருக்களையே போயிட்டு ஒருத்த மட்டும் வந்து என்ன பண்ணுவான், கொடுத்துட்டு போயிடுவான். இவ்வளோ கொடுத்து வாங்கினேன், சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை திருடனா இருந்தால் மாட்டுவான். தப்பிக்கவே முடியாதுன்ட்டாங்க. அடுத்தது இமெயில் அட்ரஸ்ஸு. நீங்கள் உங்கள் இமெயிலில் தான் யூடியூப் ஓப்பன் பண்ண முடியும். உங்கள் யூடியூப்பில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அவங்க பார்த்துருந்தாங்கிறாங்க. அவங்களுக்குலாம் தெரியாமல் நீங்கள் எதுவும் பார்க்க முடியாது. நீங்கள் யாருன்னு உங்கள் ஃபோனுக்கு தெரிஞ்சிடும். மானிட்டர் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம நினைக்கிறோம்ல எல்லாம் மறைச்சிட்டேன், வாய்ப்பே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. மனிதர்களுக்கே இவ்வளோ பவர், ஞானம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார் என்றார். அவருக்கு முன்னாடி நம்ம என்னங்க பண்ண முடியும்? ஒன்று பண்ணலாம், கையை தூக்கின்னு வந்து காலில் ஊந்துடலாம். அல்ல இல்லையா? எத்தனை பேருக்கு அது பிடிச்சிருக்கு? அவர் காலில் ஊந்துடும். சாமி நான் தான் இதெல்லாம் பண்ணேன், இன்னொருத்தன் பண்ணான்னு கூட சொல்ல முடியாது. சிசிடிவி கேமராவில் தெரியும் யாரை முதல்ல அடிச்சான்னு. அல்ல இல்லையா? ஒன்று இருக்குது, நம்ம பாவத்தை அறிக்கிட்டோம்னா ஆண்டவர் அந்த கேமராவை இன்னும் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணி பார்ப்பார். பார்த்தா நம்மளை உசுப்பேத்தனவனை போய் பிடிப்பார். அவன் யார்? சாத்தான். திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அவன் உசுப்பேத்தனான அதே அழிப்பார். இன்னைக்கு ஆண்டவர்கள் எத்தனை பேர் விட்டு கொடுக்க போறீங்க? அவ்வளோதான். மாயமான வாழ்க்கை வேண்டாம், தப்பான வாழ்க்கை வேண்டாம், பாவத்தை செஞ்சுட்டு மறைக்கிற வாழ்க்கை வேண்டாம் மகனே. இன்னைக்கு இயேசுனுடைய அழைப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. நம்மை அழித்து விடும், நம்மளை குற்றவாளியாய் மாற்றும். ஆமென், ஆமென், ரைட். இது துன்மார்க்கருடைய வாழ்க்கை. நம்ம இப்போ 28ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டோம். யோபு ஐயா தன்னுடைய லெக்சரை கண்டினியூ பண்ணுறார்.
இந்த 3 பேர் கொடுத்த லெக்சரில் நம்ம கற்றுக்கிறதுக்கு எதனா இருக்கான்னு தெரில. பட் யோபையா கொடுக்குற லெக்சரில் நிறைய நாம் கற்றுக்கொள்வதற்கு இருக்கிறது. அவர் பாருங்கள் எவ்வளோ ஞானமாக பேசுகிறாரு, இன்டெலிஜென்ட்டாக பேசுகிறாரு. நம்ம ஒரு வார்த்தையும் இங்கே ஞானமாய் படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறோம். 28ஆம் அதிகாரத்தில் ஒன்னொன்னோட விளைச்சல் எல்லாத்தையும் பற்றி பேசுகிறார். த ட்ரெஷர், ஹவு மேன் கேன் சர்ச் ட்ரெஷர். ஆமென். ட்ரெஷர்னா எதுங்க? புதையல். புதையல் பூமியில் இந்த இடத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சா தோண்டினா கிடைக்குமா? தோண்டாமலே கிடைக்குமா? தோண்டினா கிடைக்கும். தோண்டி 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 தான் இவ்வளோ புதையல் கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. மேன் ஹேஸ் டு சர்ச் ஃபார் மெட்டீரியல் ட்ரெஷர். மனிதன் தேடும் போது அவனுக்கு கிடைக்கிறது என்று ஞானத்தை பற்றின சொற்பொழிவு யோபு ஆற்றப் போகிறார். இந்த ஜோப்பார் அவங்க இவங்கெல்லாம் பேசினாங்களா, அவங்களுடைய தத்துவம் இது ஞானத்திலிருந்து பேச போகிறார். ஸ்டார்ட் பண்ணலாமா? பாருங்க, இது இந்த சாப்டர் ரொம்ப முக்கியமான அருமையான சாப்டர். 28ஆம் அதிகாரம் சொல்லுது, வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு. surely there is a vein for the silver. வெள்ளி வளருதான். வெள்ளி என்ன பண்ணுதா? வளருது. ஐயா, நான் மாங்காய் செடி தேங்காய் செடி வளர்ந்து தான் பார்த்தேன். வெள்ளி விளையும், வெள்ளிக்கு விளைவிடும். பொண்ணுக்கு புடமிடும் ஸ்தலம் உண்டு. பொண்ணு என்ன பண்ணுறாங்களா? ஆமாம், நிறைய ஆராய்ச்சியாளர்களுக்கு நடுவில் ஒரு கொஷின் இருக்குது. என்னென்னா, கோல்டு என்று சொல்லுகிற அந்த எலமெண்ட் பூமிக்குரியது அல்ல. கொஞ்சம் கவனிங்க, பூமிக்குரியது அல்ல. எங்கிறதோ ஸ்பேஸ்லேருந்து பூமி மேலே பொழிந்திருக்கும், படிந்திருக்கும். அது மேலே மண் வந்து மூடி இருக்கும். பொண்ணு கோல்டு, அந்த கோல்டு பூமியிலேருந்து உண்டான எலமெண்ட்டாக இல்லாது இருக்கக்கூடும்னு ஆராய்ச்சியாளர்கள் சந்தேகிக்கிறார்கள். பரலோகத்தில் ஆண்டவர் ரோடே பொண்ணில் தான் போட்டு வச்சுக்கிறார். அங்கேருந்து கொட்டி இருக்கும் போல். நான் சொல்லங்க, இன்றைக்கி ரிசர்ச்சு. அவன் வெள்ளி பற்றி விளையோன்ட்டார், பொண்ணை பற்றி என்ன சொல்லிட்டாரு? புடமிடுற இடம், அதை ரீஃபைன் பண்ணுற இடத்த பற்றி பேசுகிறார். பொண்ணில் உள்ள அழுக்கெல்லாம் என்ன பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து உருக்கி செம்பெல்லாம் பிரித்து என்னங்கய்யா, அப்புறம் என்ன வருது? சுத்தம். சொல்லிட்டார் ஐயா. தங்கம், சொக்க தங்கம். நம்ம ஆளுங்க, நம்மக்கிட்ட நிறைய பேரோட மனசு, உங்களோட மனசு போல் உட்காந்துக்கிறீங்களே முப்படை தளபதிகளே, உங்களுடைய மனசு போல் சொக்க தங்கம். ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் எப்படி? ப்ராசஸ் டஃப்பு, ரொம்ப டஃப்பு. உருகிடுறீங்க இல்லை? போன மாதம் தான் ஆஞ்சியோ, போன வாரம் தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு வந்தது. கவலைப்படாதீங்க, நீங்கள் உருக்கப்படுகிற புடமிடுகிற ஸ்தலம் உண்டு. ஆனால் பொன் என்கிற பெயர் உண்டு. ரெண்டுத்துலேயும் சொல்லித்தர, ரியாலிட்டியும் சொல்லித்தர. ரியலாக பொண்ணு பற்றியும் பேசுகிறாரு, வெள்ளியை பற்றியும் பேசுகிறார். ஆமேன். பாடுகள் தான் பிள்ளைங்களா நம்மளை பொண்ணாக மாற்றோம். பாடு பற்றி பயப்படாதீங்க. எவ்வளோ பாடு வருதோ அவ்வளோ ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருக்க போகிறோம். அல்லேலூயா. இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும். இரும்பு எங்கேருந்து எடுக்குதா? செம்பு கற்களில் உருக்கி எடுக்கப்படும். அந்த ப்ராசஸையும் சொல்லிடுறாரு பாருங்க. இப்போ தான் நமக்கு சயின்ஸ் வருது. யோபு புஸ்தகம் ரொம்ப பழமையான 6000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புக்கு. இதெல்லாம் இப்போ பேசுதுன்னா அப்போ இன்றைக்கி நிறைய சயின்ஸ் டெக்ஸ்ட் புக் இருக்குது நம்ம படிக்கிறதுக்கு. எதுவுமே இல்லாத காலத்தில் சயின்ஸுக்கே பேஸாக இருந்துக்கிற புஸ்தகம். அதனால தான் யோபு கொஞ்சம் டீட்டெயில்டாக படிக்கணும். அல்லேலூயா. மனிதன் என்ன பண்ணுறான்னா, அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருக்கிற கற்களை கடையாந்திர மட்டும் ஆராய்ந்து தேடி இருளுக்கும் அங்கே முடிவு உண்டாக்குகிறான். ஆழத்தில் போய் நல்ல விளைய இருந்த கற்கள்லாம் தேடி அங்கே வெளிச்சம் கொளுத்திட்டு வந்துடுறான். சுரங்க பாதை அமைச்சிட்டுனா வச்சிடறான், லைட்டை வச்சிடறான். இருட்டை கூட என்ன பண்ணுறான்? வெளிச்சத்தை கொண்டு வரணும். He set an end to darkness. எங்கெல்லாம் இருளாங்கன்னா இருக்குது வெளிச்சம். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் பாட்டி வீட்டுக்கு போவேன், அண்ணன் வீட்டு பக்கத்தில் தான். நைட்டில் டாய்லெட் போகணுன்னு வைங்களேன், வெளியே இருந்து வந்து அவ்வளோ இருட்டாக இருக்கும். கரெக்டாக? பயங்கர இருட்டாக இருக்கும், பயமாக இருக்கும். இப்போ எங்கேயுமே கிராமங்களில் கூட இருட்டு இல்லையே, மனுஷன் ஆகிட்டாங்க. வெளிச்சம் எவ்வளோ பெரிய பெரிய லைட்டு, ஹைவேஸ்லாம் லைட்டு பாருங்கள், பெரிய லைட்லாம் போட்டாங்க. இருளை மனிதன் என்ன ஆகுறான்? ஒளியா. He set an end. அவனுக்கு தெரியும், நான் இந்த இடத்துல ஆப்ரேட் பண்ணனா எனக்கு என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். வெளிச்சம் இல்லாமல் ஆப்ரேட் பண்ண முடியுமா? முடியாது. கவனிங்க, அதே போல தான் வாழ்க்கைக்கும் வெளிச்சம் வேணும். அதுதான் இயேசு. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய். நம்ம வாழ்க்கை உயிர் போனால் கூட ஒளியில் தான் போனோம்னா அது இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
4ஆம் வசனத்தில் எப்படி ஆறை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு போடப்பட்டிருக்கு. கடக்கக்கூடாத ஆறு வந்தாலும் உழைப்பாளியானவன் அதை என்ன பண்ணுறான்? வற்றி போக செல்லுகிறான். அந்த தண்ணியை ஓரம் கட்டிட்டு அவன் வாக்கிங் போகிறான். கரெக்ட் தானே? எத்தனை தண்ணீரை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் இல்லை? டேம்லாம் கட்டி தண்ணி அவ்வளோ ஹைட்டில் நிற்கும், இங்கே பார்த்தா கீழே இருப்போம், கீழே வட்டாந்திரையாக இருக்கும், ஆனால் தண்ணி இருக்கும். பண்ணுறாங்களா இல்லையா? மனிதனுக்கு இவ்வளோ ஞானம். டேம் டெக்னாலஜி வேணும், ஆறுகளை கடக்கிற டெக்னாலஜி வேண்டும். இதெல்லாம் பண்ணுவான் என்பதை யோபு நமக்கு சொல்லித்தரார். பூமி மேல் ஆகாரம் விளையும், அதன் கீழிடங்களில் இருக்கிறவைகளோ அக்கினியால் மாறினது போல் இருக்கும். பூமிக்கு மேலே என்ன வருதான் கவனிங்க. பூமி மேலே நெல் வருதா இல்லையா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அப்படியே வேற தோண்டினா நிறைய நெல் இருக்கணும்ல, இங்கேருந்து தானே ஏறி நெல் வரணும். தோண்டினா ஆகுது, அதிசயமாக இருக்குப்பா. மேலே வர நெல் கீழே தானே ஏறி வரணும், காணும், கீழே மண் இருக்கு, வறண்டு போயிருக்குது இல்லை? ஒரு குறிப்பிட்ட விளைச்சல்லாம் அதை அறுவடை செய்கிற நேரத்தில் தண்ணி பாய்ச்ச மாட்டாங்க. கரெக்டு தானையா? வேறெல்லாம் காஞ்சாமல் இருக்கும், அதை அறுத்துட்டு அதை அப்படியே விட்டுருவாங்க கொளுத்தி விடுறதுக்கு. யோசித்து பார்த்தா ஐயா என்ன சொல்கிறாரு? அவருக்கு புரியல. ஆண்டருடைய ஞானம் இதுதான். அதன் கல்லுகளில் இந்திர நிலம் விளையும், அதன் பொடியில் பொன் பொடிகளும் உண்டாயிருக்கும். பொன் எப்படி இருக்குதா? பொடி பொடியாக இருக்கு, மண்ணுக்கு கீழே சொல்கிறார். ஆமென். எல்லாம் பூமியின் கீழே இருக்கான். ஒரு வழி உண்டு, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது, வல்லூரின் கண்ணுக்கும் அது கண்டதில்லை. வல்லூர் எது? வல்ச்சர், ஈகல், கழுகு அடி வரும். கழுகு கண்ணில் ஒன்று பார்த்துருச்சுன்னா அதை தூக்காமல் விடாது. அது கண்ணுக்கு கூட தெரியாத பல இடங்கள் பூமிக்கு அடியில் இருக்குதான். துஷ்ட மிருகங்களின் கால் அதில் படவில்லை, சிங்கம் அதை கடந்ததில்லை. அவன் தன் கைகளில் கற்பாரின் மேல் நீட்டி மலைகளை வேரோடே புரட்டுகிறான். சிங்கத்துக்கும் தெரியல, கழுகுக்கும் தெரியல, எதுவுமே தெரில. மனுஷன் கண்டுபிடிச்சி அடியில் போய் தோண்டி கோல்டு எடுத்து வந்துடுறானா. அதான் சொல்கிறார். இப்போ கோல்டுகளெலாம் போயிடுச்சிங்க, உள்ளே போய் மெட்டல்ஸ்லாம் எடுத்து வந்துடுறான். அதர் எலிமெண்ட்ஸ், யுரேனியம், புளூட்டோனியம் எல்லாம் எடுத்துறான். என்னன்னு தெரியுமா? நம்ம மண்ணிலலாம் தோண்டிட்டு கடல் கடியில் போய் தோண்டினுக்கிறான். ஆமாம், பிளாக் சி, கருங்கடல் நம்ம சொல்கிறோமே, அவ்வளோ சொத்து இருக்கா அடியில். ஆமாம் ஆமாம், பல நாடுகள் போட்டி போடுது. ஆமாம், ரெட் சி, டெட் சி, எல்லா கடலுக்குள்ளும் அவ்வளோ சொத்து இருக்கான். சவுத் சைனா சி, அவ்வளோ சொத்துக்களுக்கு தான். கடல் கடியில் மீனே கோடிக்கணக்கில் தான், அடியில் மண்ணுக்கு அடியில் பெட்ரோலியம்லாம் தான். புரட்டி எடு. அது ஆந்தைக்கும் தெரியாது, கழுகுக்கும் தெரியாது, சிங்கத்துக்கும் தெரியாது, சொராக்கும் தெரியாது, எறாக்கும் தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியுது? மனுஷனுக்கு தெரியுது. சும்மா ஒரு கப்பலை சுற்றி பார்க்க வரேன்னு கப்பலில் சுற்றி பார்த்துட்டு சொல்கிறாங்க, இவ்வளோ கோல்டு இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. இதை யார் சொல்லி கொடுத்துருக்காரு? யோபு சொல்லியிருக்கிறார். கண்மலைகளுக்குள்ளும் நீர்க்கால்களை வெட்டுகிறான், அவன் கண் விளை வந்த எல்லாவற்றையும் காணும். ஆண்டவர் மனுஷனுக்கு அவன் கண்ணு தான் அதை காணும். சிங்கம் ஒரு மானை பார்த்தா அதோட போயிடும், அந்த மானை சாப்பிட்டான. மனுஷன் எதையோ காண்கிறான். ஒரு துளியும் கசியாதபடி ஆறுகளை அடைக்கிறான், மறைவிடத்தில் இருக்கிற வெளிச்சத்திலே கொண்டு வருகிறான். ஆறை எங்கே அடைக்கிறான்னு தெரில, நம்ம வீட்டு குழாயில் தண்ணியாக கொடுக்குறான் மனுஷன். அவன் சொல்லுங்க பார்க்கலாம், அண்டர் கிரவுண்டில் எங்கே தண்ணிக்குது? நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்களா? ஆனால் குழி போட்டு, போர் போட்டு, மோட்ரு உள்ள சப்மர்சிபிள் மோட்ரு போட்டு கீழே எங்கே தண்ணி இருக்குதுன்னு தெரில, நீங்கள் குழா திறந்தால் வருது. இதை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை. யோபு அப்படி செய்வான்னு சொல்லியிருக்கார். பிரதர் 6000 வருஷத்துக்கு முன்னாடி பிரதர் மோட்டர்லாம் போட்டு தண்ணி எடுப்பான்னு போட்டிருக்காரு பாருங்க, டேம்லாம் கட்டுவான். ஆனாலும் என்ன பாருங்க மெயின் விஷயம், இதெல்லாம் செய்கிறானே அவன் ஞானம் எங்கே இருக்கு? சொல்லுங்க, எங்கே இருக்கு ஞானம்? ஐயா, அந்த நடுக்கோடு எடுத்து வாரணுன்னு வைங்களேன், ஒரு உச்சிக்குது, அங்கே இருக்கியா? சொல்லுங்களேன், எங்கே இருக்குது இந்த ஞானம்? அந்த காதில் அப்படியே பட் சூட் அப்படியே தோண்டி உள்ளே போனோமா, இயர் ட்ரம் இருக்க, அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் லேசாக மேலே போனீங்களா, மேலே இருக்குது, தெரிலங்க. ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளையாடுகிற இடம் எங்கே? இந்த இன்டெலிஜென்ஸ் அவனுக்கு எங்கேருந்து கிடச்சிச்சு? அதன் விலை மனுஷருக்கு தெரியாதது, ஜீவனுள்ள தேசத்தில் அகப்படுதலை போட்டார் பாருங்க, ஒரே போடு. ஞானம் என்பது இந்த பூமியில் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தர் மனிதனுக்கு தருகிறார்.
ஒரு ரேப்போர்ட் பார்ப்பா, பூமியிலே இல்லை, அது ஜீவனுள்ள தேசத்தில் அகப்படுவதே இல்லை. மகனே மகளே, பிஸ்னஸில் தோற்று போயிட்டு வந்துட்டேன், காசில் தோற்று போயிட்டு வந்துட்டேன், வாழ்க்கையில் தோற்று போயிட்டு வந்துட்டேன்னு சொன்னீங்களே, இதோ இருக்கிறது பாருங்க ஞானம். கேளுங்க, இந்த ஞானத்தில் இந்த பூமியை ஆளக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. யோபு ஐயா போய் ஆழத்தில் கேட்டாரா, ஹலோ ஆழம், ஹலோ ஆழத்துக்கு கால் பண்ணார். அது கால் எடுத்துச்சு. 1 கிலோ ஞானம் தர முடியுமா? சாரி, என்கிட்ட அது இல்லை. சமுத்திரத்துக்கிட்ட போனாராம், 1 கிலோ சொரா மீன் கூட தரேன், 1 கிலோ வவ்வால் மீன் கூட தரேன், ஆனால் ஞானம் என்ன பண்ணல, தரமாட்டேன், இல்லை எங்களை. தங்கத்தை கொடுக்குறாங்க, போவாத்தாங்க, தங்கத்தை நீ கொடுப்ப, ஆனால் என் கையில் ஞானம் இல்லை. வெள்ளி நிறுத்தி கொடுக்குறாங்க, இல்லை. ஒப்பேரின் தங்கம், விலை உயர்ந்த தங்கம், கோமேதகம், இந்திரநீலம் எதுவுமே இடல்ல. பொண்ணுக்கு பளிங்கு, பொன்னும் பளிங்கும் ஒப்பல்ல, பசும் பொன் ஆபரணங்களும் அதை மாற்றக்கூடாது. பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அதோட ஒப்பிட்டு பேசலாகிறது. முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் அதற்கு நிகர் அல்ல, பசும் பொண்ணும் அதற்கு நிகர் அல்ல. பாருங்க, எத்தியோப்பியாவில் புஷ்பராகம் இருக்குன்னு சொல்லிட்டார், டோபாஸ் அது பேரு. இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும்? புத்தி தங்கும் இடம் எங்கே? நான் ஹிந்தி படிக்கும்போது எங்கள் ஹிந்தி மிஸ் எங்களை பார்த்து அடிக்கடி சொல்லுவாங்க, புத்தி உள்ள பிள்ளைகள் பிழைக்கும், புத்தி உள்ள பிள்ளைகள் பிழைக்கும். எங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். இவங்க ஹிந்தி மிஸ்ஸு தெரிஞ்சதெல்லாம் ஹிந்தி, தமிழில் என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 வார்த்தை, புத்தி உள்ள பிள்ளைகள் பிழைக்கும், புத்தி உள்ள பிள்ளைகள் பிழைக்கும்ன்றாங்களே. இவன் யோசிச்சு பார்க்குற, எங்கெல்லாம் புத்தி இல்லாத நடந்துக்கிட்டோமோ நம்ம பட்ட பாடு நமக்கு தான் தெரியும். எங்கெல்லாம் புத்தியோடு நடந்துக்கிட்டோமோ நமக்கு வந்த ஆசீர்வாதமும் நமக்கு தெரியும். இந்த புத்தி எங்கே கிடைக்கும்? Whence then cometh wisdom and where is the place of understanding? பிரதர், ஞானம் எங்கே இருந்து வரும்? புத்தி எங்கே இருந்து வரும்? அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் ஒளித்தும். யோசிச்சு பார்ப்பா, நெல் மேலே விளைஞ்சிருக்குது, அடியிலம் தானே வரும், தோண்டி பார்த்தா அடியில் மண் இருக்குது. எப்படி வந்துச்சு தெரியல. நம்ம ஸ்டடி பண்ணுறோம், படிக்கிறோம், ஆனால் இன்னொருத்தரோட அறிவை தான் படிக்கிறோம், நம்ம அறிவில். நம்மளா படைச்சோம்? அந்த மண்ணுக்கு அவ்வளோ பவர். நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. நாசத்து கையில் போய் கேட்டாங்களாம், அறிவு மரணத்து கையில் கேட்டாங்களாம். இந்த புத்தியும் ஞானமும் அந்த 2 பேர் இருக்கிறாங்களே, இவங்க பயங்கரமான ஆளாகிறாங்களே, அவங்க உனக்காக தெரியுமா நாசமே? உடனே சுனாமி கையிலேருந்து கால் வந்துச்சுப்பா. அந்த சுனாமி கையிலேருந்து தப்பிச்சுக்கிறானுங்க ஞானமா, ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இந்த மனிதர்கள் நான் நிலநடுக்கத்தில் குளுக்கலான்னு பார்த்தா என்ன பண்ணுறான், ரிக்டர் ஸ்கேலில் கண்டுபிடிச்சி நிலநடுக்கம் வருதுன்னு தப்பிச்சு ஓடிடுறான். ஆனால் இது என் கையில் இல்லை, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அல்லேலூயா. பதில் சொல்ல போறாரு. கைத்தட்டி இல்லாமல் அதற்கு முன்னாடி நல்லா கைத்தட்டுவோம், நல்லா கைத்தட்டுவோம், நல்லா. தேவனே அதன் வழியை அறிவார். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. எழுச்சிட்டு அல்லேலூயா சொல்லிட்டு உட்காரலாமா? God understandeth the way. தேவனோ அதை அறிவார். சொல்லுங்க, ஞானத்தையும் புத்தியையும் எனக்கு கொடுக்கும் வழியை கர்த்தர் அறிவார். மகனே, உன் பிசினஸ்க்கு வழி எங்க இருக்குன்னு கர்த்தர் அறிவார். இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. யோபு 28:23. தேவனோ அதன் வழியை அறிவார். ஹல்லேலூயா. உட்காந்துக்கலாம். எனக்குள்ள எப்போதும் ஒரு எண்ணம் உண்டு. உலகத்தில் தீராத கொடிய வியாதிகளுக்கு கூட இந்த பூமியிலேயே ஆண்டவர் வழி வச்சுக்கிறார் எனக்கு தெரியுது. ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டவர் காலில் விழுந்தா அவர் பதில் தருவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த பூமியின் மண்ணில் தான் நம்ம உருவாக்கியிருக்கார். அல்லேலூயா. இந்த மண்ணில் தான் படைச்சிருக்கார், மண்ணில் தான் இவ்வளோ படைச்சிருக்கார். அது மாதிரி நம்மளால் பண்ண முடியல, யாராலையும் பண்ண முடியாது. அம்மா வயிற்றில் தான் பிறந்து வந்துக்கிறோம். இன்னும் யாருமே மண்ணிலேருந்து ஒரு பூமி, ஒரு குழந்தை, ஒரு மனுஷனை உருவாக்கி உன் பேர் ஆதாம் நம்ம இன்னும் பேர் வைக்கல. ஆனால் எங்கே தான் பண்ணார்? இந்த பூமியில். இதில் தான் பண்ணார், இதில் தான் பண்ணார். அவர் பண்ணார், நம்மளால் பண்ண முடியல. அவர் பண்ணது எதுவுமே நம்மளால் பண்ண முடியல. அவர் பண்ணதை படிக்கவே முடியல இன்னும் நம்மளால். ஆனால் தேவன் அதன் வழியை அறிவார். அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். ஞானம் எங்கே இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். அவர் 24 சேர்ந்து படிக்கலாமா? பூமியின் கடையாந்திரங்களை பார்த்து வானங்களின் கீழ் இருக்கிறதெல்லாம் காண்கிறார். எங்கே பார்க்குறாரா? பூமியின் கடையாந்திரங்களை பூமிக்கு அடியில் ஆழமாக பார்க்குறாராம். நம்முடைய சேட்டிலைட்டு பூமியை பிக்சர் எடுத்து அனுப்புதுங்க. கோல்டு எங்கே இருக்குன்னு, தண்ணி எங்கே இருக்குன்னு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பொருள் தேவைன்னா தோண்டி தானே பார்க்கணும், மேலே போய் பார்க்கணும். மேலே போய் பார்க்குறாரு. பூமியின் கடையாந்திரங்கள் இல்லை. He looks at the ends of the earth. பூமி உருண்டையாக இருக்குன்னா மேலேருந்து கீழே வரைக்கும், கோர் வரைக்கும் பார்க்குறாரு. பூமியை திருப்பிட்டு இந்த பக்கம் மேலே வந்துடும், அங்கேருந்து பார்க்குறாரு.
அல்லேலூயா. அவர் காற்றுக்கு அதன் நிறையை நியமித்து, ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணித்து. இப்போ போட்டார் பாருங்க, காற்றுக்கு எவ்வளோ வெயிட் இருக்குது பிடிக்கிறோம். ஏர் ப்ரெஷர் வச்சு கண்டுபிடிக்கிறோம். டயர் ப்ரெஷர். காற்று இந்த பூமியில் எவ்வளோ ஏர் கொடுத்துருக்காரு தெரில. நம்ம அது அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம். எல்லாமே ப்ரெஷர் பண்ணுறோம். அளந்து போட்டுக்கிறாரா பூமியில் எவ்வளோ தான் இருக்கணும்னு. தண்ணி எவ்வளோ இருக்குது, எத்தனை லிட்டர் தண்ணி இருக்குது கடலில் பண்ணுங்க, அவர் அளந்திருக்கிறாரா. மழைக்கு திட்டத்தையும் அளவு கொடுத்துருக்கார். இவ்வளோ மழை பெய்யும். இடி முழக்கத்தோடு கூடிய மின்னலுக்கு வழியும் ஏற்படுத்துகிறார். மழை இவ்வளோ அளவு பெய்யணும், இத்தனை சென்டிமீட்டர் பேஞ்ச பிறகு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அவர் பேயறதுக்கே ஊத்துறார். அவர் பேஞ்சதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். பேயறதுக்கு முன்னாடியே அவர் எண்ணி ஊத்துறார். ஒரு நல்ல கைத்தட்டு கத்தரை கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. இடி முழக்கத்தோடு கூட மின்னலுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறார். என்ன இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியாத சில ரகசியங்கள்லாம் சொல்கிறாங்க. ஆமேன். லைட் இருக்குது. லைட்டு ஒரு வழியாக போச்சுன்னா அதை டிரான்ஸ்பேரண்ட்டுன்னு சொல்லுவோம். நான் சொல்லுவோம் தண்ணி, கண்ணாடி டிரான்ஸ்பேரண்ட். பாதி கிராஸ் ஆச்சுன்னா அதை டிரான்ஸ்லூசன்ட்டுன்னு சொல்லுவோம். இதோ இந்த மாதிரி கண்ணாடி, அதில் லைட்டாக தான் கண்ணாடி லைட் இல்லை, மீதி கொஞ்சம் தடுக்கிற மாதிரி இருக்குது, தடுக்காத மாதிரி. இந்த கட்டெல்லாம் பார்த்தோம்னா ஒப்பேக்கணும்னா லைட்டே போகாது, அதில் ஒப்பேக்கணும். ஆமேன். ஒலி மற்றும் ஒலி கதிர்கள். ஒலினானது சத்தம், ஒலினானது அலை. அதெல்லாம் காற்றுல போகுது, ரைட்டா. காற்றை கிழிச்சிக்கிட்டு நம்ம ஓடும்போது காற்று நமக்கு எதிர்ப்பு தெரிவிக்குதா இல்லையா? சைக்கிளில் போகிறீங்க, எதிர்காற்று வந்தால் அப்போ காற்று ஃபீல் பண்ணுறோம், ஆனால் காற்றை பார்க்கல, இல்லையா? ஆமாம். இந்த காற்றுல தான் இன்ஃப்ராரெட் ரேஸு, ரேடியோ வேவ்ஸு. ரேடியோ அப்போல்லாம் அப்படியே திருப்பாங்க. ஆல் இண்டியா ரேடியோ, ஆகாசவாணி. மாற்று ஆகாசவாணி நியூஸ் வருது பார், ஒலி, ரைட்டா. இது எதில் போகுது? காற்றுல. ஆனால் அல்ட்ராசவுண்டுன்னு ஒரு வேவ்ஸ் இருக்குது. அல்ட்ராசவுண்டு மறக்காதீங்க. காற்று பட்டாலே அந்த வேவ் ஊந்துரும். என்ன படம்? காற்றுல போவாது, ஆனால் உடம்புல போகும். கொஞ்சம் புரிஞ்சுக்க. அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸு காற்றுல போவாதுப்பா. காற்று பட்டால் அந்த அல்ட்ராசோனிக் ஹெட் இருக்குது, அது ரிப்பேர் ஆகிடும். ஆனால் அதை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று தண்ணிக்குள்ளேயோ இல்லை உடம்புலையோ வச்சுக்கிட்டு தான் ஆன் பண்ணும். அது காற்றுல மூவ் ஆகாது. காற்று வந்து அது தடுக்கும். ஆனால் சோத்தில் போயிடும். எங்கே போயிடும்? பூமிக்குள்ளே போயிடும், மண்ணுக்குள்ளே போயிடும். ஒரு ஆர்கனை படிக்கும், அப்படியே வச்சுட்டு ஒட்டி எடுக்கணும். கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா கூட நடுவில் காற்று புந்துச்சுன்னா அந்த ஹெட்டு வேஸ்ட்டாக போயிடும். எதில் ட்ராவல் ஆகுது? நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாதுல அல்ட்ராசோனிக் வேவ் போகுது. நம்மளால் காற்றை எதிர்த்து நடக்க முடியும், ஒரு பொருளை எடுத்து நடக்க முடியாது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்படிலாம் அவர் படைச்சிருக்காரு. அப்போ அவர் கண் எப்படிங்க இருக்கும்? பூமி எத்தனை அடி கிலோமீட்டர் உள்ளே இருக்குது தெரில, அதில் அவர் பார்ப்பாராம். ஆமேன். இதெல்லாம் அவரோட ஞானங்க. இன்றைக்கி டெக்னாலஜி வந்துட்ட பிறகு அல்ட்ராசவுண்ட் பண்ணுறோம், ஸ்கேன் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். நிறைய டெக்னாலஜி நமக்கு வந்துருச்சு. ஆனால் எல்லா ஞானிகளுக்கும் கவனிங்க, என்ன பாருங்க, ஒரு பயம் இருக்குது. இவ்வளோ சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுத, இதுக்கு சொந்தக்காரரை எங்கேயாவது மீட் பண்ணுவோமோன்ற பயம் இருக்குது எல்லாருக்கும். ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டோம், அந்த வீட்டுக்குள்ளே எல்லாம் சிஸ்டமாக இருக்குது. நம்ம என்னென்ன பண்ணுறோமோ என்னென்ன நோண்டுறோமோ எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நமக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், ஒரு நாள் இந்த ஓனர் வந்துட்டார்னா எல்லாம் உறுதுப்பா. ஒரு நெல்லை கீழே போட்டால் விளைஞ்சி நமக்கு சாப்பாடு கொடுக்குது. தாயின் கருவில் குழந்தை அதிசயமாக வளருது. சூரிய ஒளி கூட படாத இடத்துல இருளிலே ஒளிப்பீடத்திலே பிள்ளை உருவாகிறது. நம்ம ஸ்கேன் பண்ணி அதை படிக்கிறோம். அல்ட்ராசவுண்ட், அதான் அல்ட்ராசவுண்ட் பண்ணிட்டு சொல்கிறாங்க, ஸ்கேன் பண்ணி பார்க்க சொல்லிக்கிறாங்க டாக்டர். எதுக்கு? குழந்தை இருக்கான்னு. அந்த இருளிலேயும்
அவர் வேலை செய்கிறார். யோபு சொல்ல போகிறார், சமுத்திரத்துக்கு அவர் கட்டளை போட்டுக்கிறார். சில இடத்துலலாம், ஏன் நம்ம சென்னை கூட, கடல் இங்கே இருக்கு, சென்னை இங்கே இருக்கு, கடலுக்கு வரும்னா கரை கட்டல, கடல் இங்கே நின்று போகுது. சும்மா யோசிச்சு பாருங்க அவரோட ஞானத்தை. லோலையிங். நீங்க என்ன நினைச்சீங்க, கடல் அங்க இருக்கு நம்ம இங்க இருக்கோம்னு நினைச்சுக்கிறீங்களா? இல்ல, கடல் இங்க இருக்குப்பா, வந்துட்டு அப்படியே திரும்பி போயிடுது. நம்ம அங்க இருக்கிறோம், வரதனியா வழிஞ்சு வர மாட்டுது. இது மட்டும் வா, மிஞ்சி வராதுன்னு கடலுக்கு சொன்னாருன்னு யோபு தான் சொல்ல போறார். யோபு புஸ்தகத்தில் ஆண்டவர் பேச போறார். மனுஷன் பிறக்கிறதே எப்படின்னா, எறும்பு குட்டி போடுதுங்க. நான் அவரை பற்றி ஆச்சரியம் நினைத்து பார்ப்பேன். தாயின் கருவில் 1 நானோமீட்டர் இந்த முடி இருக்கப்பா சைஸு. இந்த முடியை 1 லட்சம், இந்த முடி எவ்வளோ மெலிசாகுதோ அந்த மெலிசு 1 லட்சம் முறை இன்னும் மெலிசா போனா அவ்வளோதான் அம்மா வயிற்றில் நம்ம உருவாகணும். அங்கே எங்கடா எலும்பு ஒழிஞ்சிது, அங்கே எங்கே கண்ணு ஒழிஞ்சிது, அங்கே எங்கே மீசை ஒழிஞ்சிது, அங்கே எங்கே என் பல்லு இருந்துச்சு, எங்கே இருந்துச்சு தள்ளி. கரெக்டாக 10 மாசத்துல வெளியே வரும்போது கை கால் விரல் எல்லாம் வருதே. இதுதான் யோபு கேட்கிறார், எங்கே இருந்தது அந்த ஞானம்? பிள்ளைங்களே, அந்த ஞானத்தை உருவாக்கினார ஓனர், அவர் காலில் விழலாமா? இல்லை போய் சுற்றிட்டு உலகத்தில் வாழ்ந்துட்டு ஓனரை பற்றியே பேசாமல் போய் சேரலாமா? ஓனர் காலில் விழலாமா? யோபையா முடிக்க போகிறாரு. வண்டர்ஃபுல் ரேமா வேர்டு, மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, ஐயா நான் பேய்க்கு பயப்படுறேன், நான் பிசாசுக்கு பயப்படுறேன், மரணத்துக்கு பயப்படுறேன், அதுக்கு பயப்படுறேன், இதுக்கு பயப்படுறேன்னு பயப்படாதே. நீ அவருக்கு பயப்படுறியே, அதுதான் ஞானம். Today it's our day to decide to whom we are going to fear. பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. தப்புன்னு தெரிஞ்சு அதை விட்டு போறியே, இது தாண்டா புத்திசாலி தானு யோபு முடிக்க போறார். தப்புன்னு தெரிஞ்ச பிறகு தேடி தேடி போயிட்டு மறைக்கிறது அல்ல, தப்புன்னு தெரிஞ்ச பிறகு விடுறியே, இதுதான் புத்தி. ஹல்லேலூயா. ஏஞ்சிக்கலாம், இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கலாம். யோபு 28:28 மனுஷனை நோக்கி சொல்றார். நம்ம தான் மனிதர்கள். இதோ ஆண்டவருக்கு பயப்படுதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார். நம்ம ஆண்டவர்களை சரண்டா இல்லை. அப்பா நான் உங்களுக்கு பயப்பட போறேன், பொல்லாப்பை விட்டு விலகிறேன் சொல்லிடலாமா? ஆண்டவரே இதோ, சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே இதோ நாங்கள் உமக்கு பயப்படுகிறோம், பொல்லாப்பை விட்டு விலகுகிறோம். நாங்கள் ஞானம் உள்ளவர்களாய் புத்தி உள்ளவர்களாய் இருக்க வழி செய்யும். நம்ம ஏஞ்சி நின்று கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். யோபு எனக்கு சொல்லுகிறேன், ஆமென். எனக்கு எத்தனை துன்பங்கள் நெருக்கங்கள் இருந்தாலும் ஆமென், நான் என்னுடைய உத்தமத்தை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லுகிறார். என் நீதியை விட்டு விலக மாட்டேன் என்று யோபு சொல்லுகிறார். ஆமென். ஏனென்றால் 28 அவர் ஆண்டவர் எல்லா வழியும் அறிஞ்சிருக்கிறார். ஆமென். நம்ம வாழ்க்கையில் பல பேர் பல நிந்தனையான வார்த்தைகள், பல விதமான வார்த்தைகள் சொன்னாலும் நமக்கு ஒரு நிச்சயம், நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆமென். நம்ம அநேக அதிகாரங்களை முன்னாடி சொன்னது போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். கடைசி நாள் நான் பார்ப்பேன், அந்நிய கண்களால், என் சொந்த கண்களால் பார்ப்பேன். அது விசுவாசம் திரும்ப யோபுக்கு ரைஸ் ஆகிட்டு சொல்கிறார். ஆமென். நான் என் உத்தமத்திலே இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. உலகம் என்னை 1008 சொல்கிறேன், உலகம் என்னை எதை சொல்லிட்டாலும், ஆனாலும் நான் என் உத்தமத்தை, என் நீதியை விட்டு நான் என்ன பண்ணேன், விலகிறேன். ஆமென். நம்ம வாழ்க்கையில் கூட அநேக காரியங்கள், எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்ம ஒரு முடிவு, ஆண்டவரே என்னத்தான் ஆனாலும் தகப்பனே, என் மீட்பர் நீங்கள் உயிரோடு இருக்கீங்கப்பா. ஆமென். நான் தொடர்ந்து பயணம் செய்வேன் தகப்பனே. உலகம் என்ன 1000 சொல்லிட்டு எது சொன்னாலும் தகப்பனே, ஆனால் நான் தொடர்ந்து பயணம் செய்வேன் தகப்பனே. ஏன்னா என் மீட்பர் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நோக்கி நம்ம பாடி பாடப்போம். என்னத்தான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டே, தொடர்ந்து பயணம் செய்வேன்
என் துணையாளர் முன் செல்கிறான். சொல்ல ஆண்டவர், என் வாழ்க்கையில என்னத்தானால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டே, தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறான். காடுமேடு காடுமேடு கடந்து சென்றாலும் கரம்பிடே தென்னை நடத்துகின்றார். ஆம் தகப்பனே, காடுமேடு கடந்து சென்றாலும் கரம்பிடி தென்னை நடத்துகின்றாரே. ஆறுகளை நான் கடக்கும் போதும் மூழ்கினானும் போவதில்லை, அக்கினியில் நடக்கும் போதும் மூழ்கினானும் போவதில்லை, மூழ்கினானும் போவதில்லை, மூழ்கினானும் போவ சொல்லாம என்னத்தான் நான் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டே, தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். என்னத்தான் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டே, தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்கள் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினவரும் எங்களை சோதனைக்கு உட்படாதபடிக்கு இம்மட்டும் காத்த எங்கள் தேவனே, இது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலைக்கு நன்றி ஸ்தோத்திரிக்கிறப்பா. உங்கள் கிருபை, உங்கள் உத்தமம், உங்களுடைய நீதி எங்களை இந்நாள் இருக்கும் காத்த கிருபைக்கு நன்றி செலுத்திருப்பா. இம்மட்டும் எங்களோடு நீர் பேசினீர், அசைவாடின தகப்பன. இனிமேலும் எங்களை மறைத்து நீர் பேசுங்க, எங்களோடு நீர் பேசுங்க, ஆசைவாடுங்க. இயேசு மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென். யோபு 27வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தில், நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாக இருப்பதாக, என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலகேன். ஆமென். என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவு என் இருதயம் என்னை நிந்திக்காது. ஆமென். இன்றைக்கு பார்த்தோம், யோபுடைய நண்பர்கள் 3 நண்பர்களும் ஏதோ பல விதமான காரணங்கள் சொல்லிட்டாங்க. யோபு, நீ வந்து விழுந்தியே, அதுக்கு உன் பாவம் தான் காரணம். யோபு, நீ விழுந்தியே, அதுக்கு உன் சாபம் தான் காரணம். யோபு, நீ விழுந்தியே, நீ ரொம்ப கெட்டவன், அதனால தான் இந்த நிந்தனைகள் சொல்லிட்டு பல விதமான நிந்தனைகள் சொல்லிட்டாங்க. ஆனாலும் யோபுன்னு சொல்றாரு, நீ என்னத்தான் சொன்னாலும் சரி, நான் என் உத்தமான வழி விட்டு நான் விலக மாட்டேன். கர்த்தர் எனக்கு ஒரு வழியை வச்சிருக்காரு, அந்த உத்தமான வழியில் தான் நான் கடைசி வரைக்கும் நான் நிலை நிற்பேன் என்று, தன்னை நீதியில் நான் நீதியாக தான் இருப்பேன் கடைசி வரைக்கும் என்று அவ்வளோ போல்டான இந்த வார்த்தைகளை கர்த்தர் இன்னைக்கு யோபு மூலம் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் இன்னும் நம்மிடத்தில் பேசுகிறதுனா, நம்ம கூட எத்தனை பேர் நம்மளை சுற்றி இருக்கிற நபர்கள், எத்தனை பேர் பல விதமான காரணங்களை நம்மளை சொல்லியிருப்பாங்க. நீ இப்படி இருக்கு, இதுதான் காரணம், அதுதான் காரணம் சொல்லிட்டு. ஆனால் நம்ம இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம், ஆண்டவரே என்னை சுற்றி எத்தனை பேர் எது சொன்னாலும் கரவாயில்லை, நான் என்னோட உத்தமத்தில் நிற்பேன். ஆமென். நான் என் நீதியில் தான் வழியில் நடப்பேன். ஏன்னா பல முறை நம்ம சோர்ந்து போயிட்டு, சரி நம்ம அவங்க சொல்கிறது இணங்கி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பல முறை நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் யோபு நான் சொல்கிறார், கடைசி வரைக்கும் நான் என் உத்தமத்தில் நிற்பேன். ஆமென். அல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் அந்த வார்த்தையை சொல்ல முடியும், ஆண்டவரே என் உயிரோடு இருக்கும் அளவுக்கு நான் உத்தமத்தை தான் பிடிப்பேன்னு சொல்லிட்டு. ஆமென். என்னோட வாழ்க்கையில் கடந்த வருஷத்தில் வந்து செப்டம்பர் மாதம் கிட்ட என்னுடைய பைக் வந்து ரிப்பேர் ஆனிச்சு. நான் அது முன்னாடி அந்த செகண்ட்ஸ் பைக் தான் ஓட்டிருந்தேன். அது மிகவும் பழுதாகி இன்ஜின் சீஸ் ஆகி நின்றுடுச்சு. அது எனக்கு சரி பண்ணவும் சரியான பைசா இல்லை. சரிட்டு நான் ஓரமாக விட்டுட்டு நான் நடந்து தான் வந்து போயிட்டு இருந்தேன். நிறைய பேர் சொன்னாங்கன்னா, வேறு பைக்கு வாங்கிட வேண்டியது தானே, வேறு பைக் தானே. ஆனால் எனக்கு தான் தெரியும், அதுக்கு சரி பொதுமான வருமானம் நம்ம ஆண்டவர் நம்ம எப்போ கொடுக்குறாரோ வாங்கிக்கலாம் சொல்லிட்டு விட்டுருந்தேன். சரி, அதுக்கப்புறம் அதாவது கொஞ்சம் முன்பணம் கட்டுறதுக்கு ஒரு சிறிய தொகை கிடச்சிது. அநேக பேர் என்ன சொன்னேன், நீ வந்து இந்த கட்டிட்டு நீ வந்து அது வந்து எதை பொருளை வந்து இஎம்ஐயில் வாங்கிடு, நீ இஎம்ஐயில் வாங்கிட்டு சொல்லிட்டு நான் இஎம்ஐயில் வாங்கலாம்னு நினச்சும் போது, நான் ஊழியத்துக்கு 4 வருடத்துக்கு முன்பாக வந்தபோது ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன். ஆண்டவரே, நான் ஊழியத்தை உங்களை நம்பி நான் கால் வைக்கிறேன். என் வாழ்க்கையில் இனிமேட்டு எந்த சூழ்நிலையும் நான் கடன் வாங்க மாட்டேன்ப்பா.
கடன் இல்லாமல் நீங்கள் எனக்கு எது கொடுக்குறீங்களோ கொடுங்க, நான் கடன் இல்லாமல் தான் என் வாழ்க்கை நடத்தணும், ஊழியத்தை நடத்த சொல்லிட்டு நான் பொருத்தனை பண்ணி வந்தேன். அந்த பொருத்தனை எனக்கு ஞாபகம் வந்தது. சரிட்டு நம்ம லோன் வாங்கினாலும் அது கடன் தானே சொல்லிட்டு, இல்லை நான் கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இஎம்ஐயில் வண்டி வேணாம். அநேக பேர் என்னை ரொம்ப இழிவாக பேசுகிறேன். நீனா ஒரு பெரிய கிறிஸ்தவன், நான் கிறிஸ்டின்லாம் கடனை வாங்குறதில்ல, நீனா ரொம்ப அச்சமாக பண்ணுறிய, இதெல்லாம் நீ ஓவராக பண்ணுற, நிறைய விதமான கிறிஸ்தவர்களே கூட அநேகர் எனக்கு சொன்னாங்க. ஆனாலும் எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஆண்டவரோட பண்ண உடன்படிக்கை ஞாபகமே இருக்குது. ஏசப்பா நான் கடன் வாங்க மாட்டேன், முன்னாடி பொருத்தனை பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு வண்டி இல்லை, நான் நடந்து தான் போகிற ரொம்ப கடினமான சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையால் நான் என்னோட உத்தமத்திலாம் நான் ஆண்டவர் ஏசப்பா நீங்கள் எனக்கு கொடுத்தா கொடுங்க, இல்லை அது வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கேன், எனக்கு இல்லைனா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் தான் இருந்தேன். ஆண்டவருடைய பிரதான கிருபினால் ஒரு 3 மாதம் கழித்து ஆண்டவர் ₹1 கடன் இல்லாமல் மொத்த அமௌண்ட்டையும் கட்டி பைக் எடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென். என்னை நிந்தித்தர் கூட அவங்க எதிர நின்று பார்த்தாங்க. ஆண்டவர் அல்லேலூயா, அவங்கள முன்பாக கர்த்தர் என்னை சாட்சியாக தான் நிறுத்தினார். இன்னைக்கு வரைக்கும் நான் திரும்பி பார்க்குறேன், எப்படி தான் அது நடந்தது, என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தருடைய கிருபை என்னை உத்தமத்தை நிறுத்தின கர்த்தர் எனக்கு பதில் அளித்தார். ஆமென். இன்றைக்கு வந்து கூட நம்ம கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? நம்ம வாழ்க்கையில் அநேக பேர் நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம நிந்தனையான சொற்களை சொல்லி அவ்வளோதான் வாழ்க்கை போச்சு, அவ்வளோதான் நீ இதுமாரிக்கெல்லாம் நிதி செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கி அவங்கள பார்த்து சொல்ல போனேன்ப்பா, என் ஜீவன் ஆனாலும் மரணமானாலும் நான் என் உத்தமத்தை விட்டு நான் விலக மாட்டேன். ஆமேன். நீ என்ன தான் என் வாழ்க்கையில் நேர்ந்தாலும், என்ன தான் சூழ்நிலைகள் இருந்தாலும் நான் என் உத்தமத்தை விட்டு நான் விலக மாட்டேன் என்று ஆண்டு சமூகத்தை நம்ம திரும்ப அந்த உடன்படிக்கை பண்ணலாமா? அநேக பேர் நம்ம உடன்படிக்கை பண்ணி தான் வந்திருப்போம். ஆனாலும் இந்த பிறர்கள் சொல்கிற வார்த்தைகளாலும் சோர்ந்து போய் ஒருவேளை அதுதான் உண்மையாக சொல்லிட்டு போயிருப்பான். ஆனால் சொல்கிற மகனே மகளே, இன்னும் நீ உன்னுடைய உத்தமத்திலே நிலைத்தரு, நான் உன் வழி அறிந்திருக்கிறேன், உனக்கு சரியான பாதை காட்டுவேன் என்று கர்த்தர் இன்னைக்கு நம்ம வாக்குத்தத்தம் கொடுக்குறார். திரும்ப அந்த உடன்படிக்கையை நம்ம நினைவு கூறலாமா? இது நமக்கு ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம். மரணமே ஆனாலும் என்ன, ஜீவனே ஆனாலும் என்ன, மரணமே ஆனாலும் என்ன, ஜீவனே ஆனாலும் என்ன, பரிசுத்தரின் பின்னே செல்வேன், திரும்பி நானும் பார்க்க மாட்டேன், எனது ஜீவன் உமது கரத்தில், ஒருவரும் பறிப்பதும் இல்லை, ஒருவரும் பறிப்பதும் இல்லை, ஒருவரும் பறிப்பதும் இல்லை. எல்லாம் சேர்ந்து பலமா நம்ம கைகள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து, ஆண்டவரே என்னதான் ஆனாலும் என் மீட்பு உயிரோடு கடைசியாக இருதயத்தின் ஆழத்தில் இந்த வரிகளை பாடி நம்ம ஆண்டு ஆராதிக்கலாமா? என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டே, தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டே, தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். ஆம் தகப்பனப்பா, எங்க வாழ்க்கையில் எந்த நஷ்டங்கள் வந்தாலும் தகப்பனே, எந்த நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், எங்களை எத்தனை தூஷித்தவர்கள் வந்தாலும் தகப்பனே, நாங்கள் போகும் நீர் அறிவிய தகப்பனே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் தகப்பனே எங்கள் உத்தமத்தை விட்டு நாங்கள் விலக மாட்டோம் தகப்பனே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எங்கள் நீதியை விட்டு விலக மாட்டோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் உயிரோடு இருக்கும் அளவும் அதை நாங்கள் பிடித்து கொள்ளுவோம் தகப்பனே. அப்பா, நான் உயிரோடு இருக்கும் அளவு பிடித்து நான் கொள்ளுவோம் தகப்பனே. எங்கள் வாழ்க்கையில் என்ன நெருக்கங்கள் வந்தாலும் இனி கவலை இல்லை தகப்பனேப்பா. என் மீட்பை நீங்கள் உயிரோடு இருக்க நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. உங்கள்
கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும் ராஜா. நீர் வழி நடத்துங்க, நீர் பலப்படுத்துங்க, நீர் பலப்படுத்துங்கப்பா. எங்களோடு கூட இருக்க கிருபைக்கு நன்றி அப்பா. உங்கள் பிரசன்னத்துக்காக நன்றி தகப்பனே. நீர் வழி நடத்துங்க, நீர் பலப்படுத்துங்க, பெரிய காலம் செய்யுங்க. இயேசு மூலம் செபுக நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்மெல்லாம் இருதயத்தில் கை வச்சு அந்த 28ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நம்ம சொல்ல போகிறோம். தேவனோ அதன் வழி அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். அல்லேலூயா. நம்மளோட வழியை கர்த்தர் அறிவார். ஆமென். நம்முடைய ஸ்தானம் அது கர்த்தருக்கு தெரிந்திருக்கிறது. ஆமென். அவர் சரியான நேரத்தில் நம்ம சரியான இடத்துல வைத்து நம்மை அவர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ள இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஷலோம், ஷலோம், ஷலோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.